அது எப்படிடா படத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, எந்த உலகத்துல இருந்து இவங்கெல்லாம் வராங்கன்னு எனக்கு தோணுன படம் தான் மொழி. இப்பதான் எல்லாருமே ஃபீல் குட் மூவிஸ் பத்தி பேசுறாங்க. ஆனா ஃபீல் குட் மூவினா என்னன்னே தெரியாத பீரியட்ல வந்த ஓஜினா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். உலகத்துக்கே இசையை கொடுக்குற ஒருத்தன் இசைனா என்னன்னு கூட தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அவளோ தான் டெஃபம்டமா இருக்கிறத யாருமே குறையா பாத்துடக்கூடாதுன்னு தன் மேல காட்டுற உண்மையான அன்பை கூட சிம்பத்தியா நினைக்கிற ஒரு பொண்ணு. இவங்களோட லவ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாரோட நடிப்பும் கான்வர்சேஷன்ஸ் அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஒரு 2.5 மணி நேர படத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல் சீன்ஸ் மேக்சிமமா வைக்க முடியும் அவ்வளத்தையும் ஸ்டஃப் பண்ணி தெக்கட்டுற அளவுக்கு படம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் காமெடி சீன்ஸ்க்கும் பஞ்சமே இல்லாம எல்லா சீன்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. படத்துல வர ஜோதிகா கேரக்டர் எவ்வளோ இன்ஸ்பைரிங் தெரியுமா? அவங்க சின்ன இடத்துல கூட விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் இது இல்ல அது இல்லைன்னு நம்ம லைஃபை கம்ப்ளைண்ட் பண்றோம். சம்டைம்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்றதும் உண்டு. ஆனா இந்த படம் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து முடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லடா, நம்மள சுத்தி எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க, நமக்கு தான் கண்ணு கோளாறு அப்படின்னு தோணும். எனக்கு ஜோதிகாக்கு அப்புறம் பிடிச்ச கேரக்டர் யாரு தெரியுமா? எம்எஸ் பாஸ்கர். ஆமாங்க, மனுஷ பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிருப்பாரு. அவரோட ப்ராப்ளம்க்கு பின்னாடி இருக்க பிளாஷ்பேக், அவரோட அந்த காலத்து டாக்ஸ், அதை விட அந்த செருப்பை பத்தி பேசுற சீன், கடைசியா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கதறி அழுற சீன். ஓ மை காட், த ஐகானிக் கேரக்டர் எவர். எப்ப வரைக்குமே அந்த கேரக்டர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் பண்றேன்னு கேட்டா இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், பிகாஸ் அவ்வளோ ஒர்த்து. படத்துல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் நீங்க என்ன ஆங்கிள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்க்காதவங்க ப்ளீஸ் காய்ஸ் போய் பாருங்க. குப்பையில கோல்டு சீரீஸ்ல வர எல்லா படங்களையும் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனோ அந்த அளவுக்கு மௌனத்தை நேசிச்சேன். ஆனா நீ தாண்டி என்னை அழ வச்சுட்ட.